அம்மா டோட்டலி டிபெண்ட் இல்லை பையன் பேரில். ஏன்னா அவங்க பென்ஷன் வாங்குறாங்க. அந்த பென்ஷன் வாங்கக்கூடிய அம்மா வேற, பென்ஷன் வாங்காத ஒரு அம்மா இருப்பாங்க, அவங்க வேற. அதனால் இதை எனக்கு வித்தியாசமாக ட்ரீட் பண்ணணும். we cannot take that she is totally dependent on the son. கோர்ட்டு கேஸுன்னு வரும்பொழுது ஜட்ஜுக்கிட்ட நம்ம நியாயத்தை பற்றியும் கேட்கணும். நீதி இருக்கும், நீதி கண்டிப்பாக கிடைக்கும். எந்த உரிமை நியாயம், எது நியாயம் இல்லை, அதையும் நம்ம எடுத்து சொல்லணும். அந்த உரிமை நமக்கு இருக்குது. அதை நம்ம சரியாக பயன்படுத்தலைன்னா நமக்கு நீதி கிடைக்காதுங்க. எதற்காக இந்த பிடியோடு நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, சட்ட பிரகாரம் அம்மா அப்பாவை பராமரிக்க வேண்டிய கடமை மகன்களுக்கு உண்டு. அதை கேட்டு வாங்கிறதுக்கு உண்டான உரிமை பேரண்ட்ஸுக்கு உண்டு. ஆனால் அந்த குவாண்டம் ஆஃப் மெயின்டெனன்ஸ் கேட்குறோம் இல்லை, அதை எப்படி நிர்ணயம் பண்ணுறது தான். அதே போல தான் ஒய்ஃபையும் குழந்தைகளும் மெயின்டைன் பண்ண வேண்டிய கடமை ஹஸ்பண்டுக்கு உண்டு. ஆனால் அதே நேரத்தில் எந்த அடிப்படையில் இந்த மெயின்டெனன்ஸ் அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அதுக்கு நியாயம் எடுத்து சொல்லணும், நீதி எடுத்து சொல்லணும், சட்டம் எடுத்து சொல்லணும், உரிமையை காப்பாற்றிக்கணும். எதற்காக இந்த பிடியோட இந்த வீடியோ நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, டெல்லி ஹைகோர்ட்டில் ஒரு பெஞ்ச் டிசிஷன். ஃபேமிலி கோர்ட்டு ஒரு மெயின்டெனன்ஸ் கொடுக்குறாங்க. ஒய்ஃபுக்கு 8000 ரூபாய் கொடுக்கணும், மைனர் டாட்டருக்கு 5000 ருபீஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஆர்டர் பண்ணுறாங்க. அந்த ஒய்ஃபை அதை எதிர்த்து ஹைகோர்ட் பெஞ்சுக்கு அப்பீல் பண்ணுறாங்க. எதன் அடிப்படையில் அப்பீல் பண்ணுறாங்கன்னா, ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாரு, எனக்கு 1,00,000 ரூபாய் சம்பளம், ஆனால் பிடிப்பெல்லாம் போக எனக்கு 52,000 ரூபாய் தான் வருது. அதில் என்னென்ன பிடிப்பெல்லாம் இருக்குது, ஹவுசிங் லோனு, வெஹிக்கிள் லோனு, இஎம்ஐலாம் கட்டுறேன், பிடிப்பு போக எனக்கு 52,000 ரூபாய் தான் வருது. அது மட்டுமல்ல, எங்கள் அம்மா என் பேரில் சோலி டிபெண்ட், அவங்களையும் நான் காப்பாற்றணும், அதனால் இவ்வளோ தான் என்னால் கொடுக்க முடியும். ஒய்ஃப் அப்பீல் பண்ணுறாங்க. ஹைகோர்ட் பெஞ்ச் என்ன சொல்லுது, அம்மா டோட்டலி டிபெண்ட் இல்லை பையன் பேரில். ஏன்னா அவங்க பென்ஷன் வாங்குறாங்க. அந்த பென்ஷன் வாங்கக்கூடிய அம்மா வேற, பென்ஷன் வாங்காத ஒரு அம்மா இருப்பாங்க, அவங்க வேற. அதனால் இதை எனக்கு வித்தியாசமாக ட்ரீட் பண்ணணும். we cannot take that she is totally dependent on the son. ஒன்று. ரெண்டாவது, 1,00,000 ரூபாய் சம்பளம், அந்த ஸ்டாச்சுட்டரி டிடக்ஷன், அதாவது சட்ட பிரகாரம் இன்கம் டேக்ஸு, பிஎஃப், இதெல்லாம் தான் அலவுடு. நீங்கள் வண்டிக்கு நான் கடன் வாங்கினேன், வீடு கட்டினேன், அது இஎம்ஐ கட்டினேன், அதெல்லாம் போக மீதி 52,000 ரூபாய் தான் வருது அப்படின்னா அது ஏற்றுக்க மாட்டேன். இந்த ஒய்ஃப் என்ன அப்பீல் பண்ணுறாங்கன்னா, இவர் இதெல்லாம் சொல்கிறதுனால, இந்த இஎம்ஐலாம் கட்டுறேன், எங்கள் அம்மாவை நான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுனால எங்களுக்கு கொடுக்க வேண்டிய 8,000 ரூபாய் பத்தலை, எங்களுக்கு கொடுத்தேன், என் குழந்தைக்கு கொடுத்தேன் 5,000 ரூபாய் பத்தலை, அதனால் சரியில்லைன்னு அப்பீல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாரு, என் ஒய்ஃப் எம்ப்ளாய்டுங்க, அதனால் அதையும் மனசில் வச்சுக்கோங்க. ஹைகோர்ட் என்ன சொல்லுது, ஒய்ஃபு எம்ப்ளாய்டு இல்லையோ, அவங்களுக்கு எவ்வளோ சம்பளமோ அதெல்லாம் இல்லை, யூ ஹாவ் டு மெயின்டைன் அப்படின்னு சொல்லிட்டு என்டையர் கேஸை மறுபடியும் ட்ரையல் கோர்ட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அண்மையில் 2-3 நாளைக்கு முன்னால் டெல்லி ஹைகோர்ட்டில் வந்த டிசிஷன். இந்த பதிவெல்லாம் போடும்பொழுது இது சாதாரண மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி நான் போடுறேன். இதில் எந்த செக்ஷனில் போனாங்க, எந்த கோர்ட்டுக்கு போனாங்க, என்ன எவிடன்ஸ் இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. அதெல்லாம் அட்வொகேட் பார்த்துப்பாங்க. இது போன்ற ஒரு டிசிஷன் வந்தது, அது எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக இந்த பதிவுகளை நான் வானமேலை அறக்கட்டளையின் சார்பாக ஏற்றிட்டு வரேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உடனே கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு உங்கள் கமெண்ட்டை போடுங்க, உங்கள் வியூஸை போடுங்க, அதில் கண்டிப்பாக நான் பார்ப்பேன். அது மட்டுமல்ல, அந்த நீங்கள் கமெண்ட் போடும்பொழுது இது பல பேர்களுக்கு போய் சேரும். உரிமை சம்மந்தப்பட்டோ சட்டம் சம்மந்தப்பட்டோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ குழப்பங்களோ இருந்ததுன்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது, அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் போடுங்க, வாய்ஸ் மெசேஜோ அல்லது டெக்ஸ்ட் மெசேஜோ. அதை பார்த்துட்டு அடுத்த எபிசோட் நான் கவர் பண்ணுவேன். இந்த பதிவு உங்கள் நண்பர்களுக்கு பிடித்திருக்கும்னு நினச்சிங்களன்னா இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.